அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூசத்தன்று முருகனை எப்படி வழிபட வேண்டும், வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம். வருகிற வியாழக்கிழமை, அதாவது 25/1/2024 தைப்பூசம் வர இருக்கிறது. இந்த தைப்பூச திருநாளன்று முருகப்பெருமானை உலகெங்கிலும் வழிபடுவது நமக்கு தெரிந்ததுதான். தமிழர்களின் வாழ்வோடு கலந்தவன்தான் இந்த சிவகுமாரன். அதாவது சிவபெருமான் மற்றும் பார்வதியின் இளைய குமாரன் என்பதால் அவன் சிவகுமாரன் என்றும் அழைக்கப்படுகிறார். இவரை சாதாரணமாக சிவனின் மகன் என்று மட்டும் சொல்லிவிட முடியாது. முருகனுக்கு என்று ஏராளமான பெருமைகளும் பராக்கிரமங்களும் இருக்கின்றன. தேவர்களுக்கே சேனாதிபதியாக திகழ்ந்தவர்தான் இந்த முருகப்பெருமான். ஆம், தேவர்களுக்கும் ரிஷி முனிவர்களுக்கும் பெரும் தொல்லை கொடுத்து கொண்டிருந்தான் சூரபத்மன் எனும் அரக்கன். அவனை அழிப்பதற்காகவே சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து அவதரித்து செய்த ஸ்பெஷல் ப்ராடக்ட் தான் நம்முடைய முருகன். மற்ற எல்லா நாட்களிலுமே எல்லா முருகன் கோவில்களிலுமே ஒரே மாதிரியான பூஜைகள் நடைபெறும். ஆனால் தைப்பூசம் என்பது அப்படியல்ல. எல்லா முருகன் கோவில்களிலுமே சிறப்பு பூஜைகள் நடைபெறும். ஆனால் மற்ற ஆலயங்களை விட முருகனின் அறுபடை வீடுகளில் தைப்பூசத்துக்கு என்றே சிறப்பு அபிஷேகம், பூஜைகள், வழிபாட்டு முறைகள் உண்டு. தைப்பூசத்தன்று நாம் தொட்ட காரியமெல்லாம் துலங்கும் என பெரியோர்கள் சொல்ல கேட்டிருப்போம். அது வெறும் வாய்மொழி வார்த்தை கிடையாது. தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமியும் சேர்ந்து வருகிற நாளைத்தான் நாம் முருகனுக்கு தைப்பூச திருவிழாவாக கொண்டாடுகிறோம். நம்முடைய ஊர்களில் திருவிழாக்களில் அலகு குத்தி நேர்த்தி கடன் செய்வதை பார்த்திருப்போம். அதே போல மற்ற எந்த கடவுளுக்கும் இல்லாமல் முருகனுக்கு இந்த தைப்பூச நாளில் குறிப்பாக பக்தர்களால் நேர்த்தி கடன்கள் நிறைவேற்றப்படும். அதில் மிக முக்கியமானதாக சொல்ல வேண்டுமென்றால் வேல் எடுத்தல், நாக்கில் வேல் குத்துதல், அலகு குத்துதல், பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி என விதவிதமான காவடி எடுத்தும் நேர்த்தி கடன் செலுத்துவார்கள். முருகனுக்கு நிறைய பெயர்கள் இருப்பது நமக்கு தெரிந்ததுதான். ஆனால் வேல்முருகன் என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா? ஈசன் முருகனுக்கு உயிரை கொடுத்தான். ஆனால் பார்வதி தேவியோ தந்தையிடம் கோவித்து கொண்டு பழனியில் ஆண்டியாக நின்ற முருகனின் கையில் ஒரு வேலை கொடுத்தார். அதோடு இந்த வேலை இன்று முதல் காப்பாயாக, இந்த வேல் என்றுமே உனக்கு துணையாக இருக்கும் என கூறினாராம். அதன் மூலம்தான் வேல் முருகன் என அழைக்கப்பட்டார். அப்படி பார்வதி வேல் கொடுத்த திருநாள் தான் தைப்பூச திருநாள். நம்முடைய இன்னல்களை தீர்க்கும் தைப்பூச விரத தினத்தன்று எப்படி விரதம் இருக்க வேண்டும் என விரிவாக இப்போது தொடர்ந்து பார்க்கலாங்க. தைப்பூச விரத தினத்தன்று மனதில் என்ன நினைத்து வேண்டுகிறோமோ அது அப்படியே நிறைவேறும். அதே போல இந்த நாளில் முருகனின் பார்வை பட்டுவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் ராஜயோகம் உண்டாகும். பொதுவாக தீவிர முருக பக்தர்கள் எல்லோருமே மார்கழி மாத தொடக்கத்திலேயே தங்களுடைய தைப்பூச விரதத்தை தொடங்கி விடுவார்கள். கழுத்தில் துளசி மாலை அணிந்து விரதத்தை தொடங்குவார்கள். நாள் முழுக்க திருப்புகழோ கந்த சஷ்டியோ சரவண சஷ்டியோ பாடிக்கொண்டிருப்பது நல்லது. மாதக்கணக்கில் விரதம் இருக்க முடியாமல் தைப்பூச நன்னாளில் மட்டுமே விரதம் இருப்பவர்கள் தான் மிக அதிகம். அப்படி அந்த குறிப்பிட்ட நாளில் மட்டும் விரதம் இருப்பவர்கள் அந்த நாள் முழுக்க வெறும் தண்ணீரை தவிர வேறு எந்தவித உணவையுமே சாப்பிடக்கூடாது. அந்த நாளின் இறுதியில் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்பு ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை சொல்லி விரதத்தை முடிக்க வேண்டும். தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் ஆற்றல் தான் தைப்பூச விரதத்திற்கு உண்டு என சொல்லுவார்கள். அப்படி நீண்ட நாட்களாக குணமாகாமல் ஏதேனும் நோய்களால் அவதிப்படுபவர்களாக இருக்கிறவர்கள் முருகனை வேண்டிக் கொண்டு ஏதேனும் ஒரு காவடி எடுத்தால் தீராத நோயும் தீர்ந்து போகும் என்கிறார்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.